உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி அண்ணி, நான் கௌதம் கூட வெளியில போறேன். இவரு புதுசா ஒரு வீடு வாங்குறாருல்ல, சோ நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பேப்பர் சைன் பண்ணணுமா, அதான் எனக்கு காட்ட விரும்புறாருடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஆனா நீ தனியா திரும்பி வருவியா? இல்ல I'll drop her. அதோட அதுக்கு டைமும் எடுத்துக்க மாட்டேன். கவனமா இருந்துக்க. சரியா நிம்மா? எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ யார்கிட்ட பேசுறனே உனக்கு தெரியல, அந்த நிலைமையில நீ இருக்க. ஆனா இப்போ உனக்கு என்கிட்ட பேசணும்ல. நான் போதையில இல்ல, எனக்கு உன்கிட்ட பேசணும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு உன்கிட்ட பேசணும். எனக்கு உன்கிட்ட. எனக்கு இப்ப ஒண்ணு சொல்லு. இப்ப நீ என்ன பண்ண? ரிஷி கிட்ட பேசுனியா? அவன் கிட்ட போய் கேட்டியா? தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியா? அப்ப என்னதான் பண்ண? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இப்ப நீ அழுது புலம்பினியே, அதாங்க லக்ஷ்மி பண்ணிருக்கணும். அவ இந்த நிலையில இருந்திருக்கணும். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? மறுபடியும் ஓபராய் மென்ஷனுக்கு போயிருந்த. சரி, ரிஷி கிட்ட பேசுனியா? பேசல. ஏன்னா அவன் ஆல்ரெடி குடிச்சிருந்தான், போதையில இருந்தா நம்ம கிட்ட பேச எந்த யூஸ்மே இருந்திருக்காதுமா. அப்ப சும்மா திரும்பி வந்துட்டியா? சும்மா திரும்பி வரல. நான் திரும்பி வரும்போது அங்க லக்ஷ்மி தான் இருந்தா, அவகிட்ட தான் நான் பேசினேன். அவ கழுத்தை புடிச்ச. திரும்ப தப்பான ஆள் கிட்ட சண்டை போட்டுட்ட. மலிஷ்கா, நீ லக்ஷ்மி கிட்ட சண்டை போடக்கூடாது. நத்திங், ஷீ இஸ் நத்திங் ஃபார் யூ. ரிஷி தான் முக்கியமானவன். நீ அவனை மீட் பண்ணி அவனை கேளு. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு கேளு. நீ அவனை பிடிச்சு கேள்வியை கேட்டிருக்கணும். நாளைக்கு நீ அவன் கிட்ட பேசிப்பாரு. நாளைக்கு அஹானாவோட என்கேஜ்மெண்ட். நாம அங்கதான் இருப்போம். இன்விடேஷன் வந்திருக்கு. நீ நாளைக்கு ரிஷி கிட்ட பேசு. நீ அவன் கழுத்தை தான் பிடிக்கணும். உனக்கு புரியுதா? லக்ஷ்மி, கொஞ்சம் இப்படி வாமா. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ எல்லாம் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் சரியாயிடும். மலிஷ்கா, எங்க பாரு, என்ன விஷயமா பேச வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியுது. பட் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? நீ என்ன சொல்ல போற? இன்னும் நீ என்ன மீதி வச்சிருக்க ரிஷி? இன்னும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற? அதான் எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல. நீ பண்ணிருக்க இந்த காரியம் இருக்கே, அத நினைச்சு பார்த்தாலே என்னால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ண? ஏன் கூட ஏன் பண்ண? பல காலமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கோம். அதெல்லாம் நீ ஒரு செகண்ட்ல முடிச்சிட்ட. எதுக்காக இப்படி பண்ண? ஏன் ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ண? ஏன்? மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. 10 நிமிஷம் கூட. ஜஸ்ட் 10 minutes. Trust me, okay? உன்னை ட்ரஸ்ட் பண்ணவா? இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னை நம்ப சொல்ற? என்ன கட்டி பிடிச்சி என் முதுகுல நீ குத்தி இருக்க ரிஷி. என்ன நீ ஏமாத்தி இருக்க. அதுக்கப்புறம் எப்படி நான் உன்னை நம்புறேன்? மலிஷ்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ப்ளீஸ். மறுபடியும் நீ போய் பேசாத. போய் பேசிட்டு இருக்க. ஐ லவ் யூ நான் 5 தடவை சொல்லுவ, அது போய். என்கேஜ்மெண்ட் பண்ணுவ, அதுவும் போய். கல்யாணம் பண்ணிப்ப, அதுவும் போய். இல்ல மலிஷ்கா, அது போய் இல்ல. போய். இதுவும் போய் தான். உண்மை என்னன்னு நான் சொல்லவா? அவளை எங்க தொட்ட? What? லக்ஷ்மியை எங்க தொட்ட? இங்க தானே தொட்ட நீ. இங்க லக்ஷ்மி இங்க தொட்டல. இங்க ஆத்மாவை தொட்டல நீ. டோன்ட் கிவ் மீ தட் லுக். இதெல்லாம் லக்ஷ்மி என்கிட்ட சொன்னா. நீ அவளை எங்க தொட்டன்னு அவளே என்கிட்ட சொன்னா. நீ அவளோட ஆத்மாவே தொட்டிருக்க. அப்ப எவ்வளவு க்ளோஸ் ஆனி அவகிட்ட. நாட் எனிமோர் ரிஷி. என்ன? இத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ பண்ண இந்த காரியம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்போ உன்னோட உண்மையான முகம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதோ உன்னோட உண்மையான முகம் என் முன்னாடி இருக்கு. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் ரிஷி, அந்த லக்ஷ்மியை விட நீ தான் ரொம்ப மட்டமா போயிட்ட. நல்லது, நல்ல வேளை அவ உனக்கு கிடைச்சா. அவதான் உனக்கு லாய்க்கு என்ன டிசர்வ் பண்ற தகுதி உனக்கு இல்ல ரிஷி. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒருத்தர் ஏமாத்திக்கோங்க. அண்ட் I'm done here. I'm done with you and your life. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ரிஷி. அனுபவிப்படா. இப்போ உனக்கு ரிஷி வேணும்னா நீ கொஞ்சம் இங்க அங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவன் அப்பாவா இருக்கிறதையும் ஏத்துக்கணும். உனக்கு இப்பவும் ரிஷி கிடைக்க வாய்ப்பு இருக்கு மலிஷ்கா. அட, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கூலா பிஹேவ் பண்றீங்க. நான் ஒன்னும் கூலா பிஹேவ் பண்ணல. எல்லாத்தையும் அமுக்கி வச்சிருக்கேன்.
எங்க கலாட்டா பண்ணணுமோ அங்கதான் பண்ணுவேன். என் வீட்டு பொருட்களை உடைக்க மாட்டேன். ஏன்னா இதுல என் பணம் செலவாயிருக்கு. அதோட கரிஷ்மா பாட்டி கிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். அவங்க தான் ரிஷியை கேட்க வேண்டிய கேள்வி கேட்பாங்க. லக்ஷ்மி எப்படி பிரெக்னென்ட் ஆனான்னு கேட்பாங்க. உஃப், இதெல்லாம் கேட்கவே அருவருப்பா இருக்கு. ஆனா சரியான ஆள்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். அதோட எல்லார் முன்னாடியும் தான் இந்த கலாட்டா நடக்கணும். இனி ஒரு ரூம்குள்ள எதுவும் நடக்க கூடாது. அதனாலதான் என்கேஜ்மெண்ட்க்கு எஸ், இதுக்காக தான் நாம அங்க போறோம். போய் பெரிய கலாட்டா பண்ணணும். லக்ஷ்மியோடைய மானத்தை வாங்கணும். இப்ப நீலம் வெளியே வந்து தான் தீரணும். வீரேந்திரன் அண்ணன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீலம் வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா நீலமால மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த லக்ஷ்மியை நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியே விரட்ட முடியும். நீலமால மட்டும்தான் ரிஷியை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா தப்பு பண்ணது ரிஷி. அதுக்கான தண்டனைய அனுபவிச்சாகணும். என்னை இப்படி எல்லாம் பார்க்காத. போய் ரெடி ஆயிட்டு வா. அதோட எல்லாரை விட நீதான் அங்க அழகா தெரியணும். அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை பசங்களும் உன்னை பார்த்து பிளாட் ஆகணும். தெரிஞ்சுக்க, எல்லாரையும் நீ ஃபிளர்ட் பண்ணணும். அதோட அங்க ரிஷி இருந்தா நீ அவன் கிட்ட பேசவே கூடாது. நீ அவனை நினைச்சு அப்செட்டா இருக்கிறங்கிற விஷயம் அவனுக்கு பளிச்சுன்னு தெரியணும். நான் இப்ப அவன் ஆபீஸ்க்கு தான் போகணும். அங்க போயிட்டு மலிஷ்கா, அவனை நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். மறுபடியும் தப்பு பண்றியே. உனக்கு நீ தான் பெரிய விரோதியா இருக்க. சரி, நடந்தது நடந்தாச்சு. இனி நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீ நடந்தா போதும். கோ கெட் ரெடி. போ. லக்ஷ்மி, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. இனிமே உனக்கு எல்லாம் தப்பா நடக்கும். நீ இங்க வா. என்னாச்சு பாட்டி? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? ஏன், நான் என்ன பண்ண? உனக்கு மூளைகளே இருக்கா இல்லையா? காலையில இருந்து பாக்குற எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யற. ரொம்ப நேரம் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க. டயர்ட் ஆக மாட்டேன்? நீ என்ன மிஷினா? போ உள்ள போய் உக்காந்து நல்லா ரெஸ்ட் எடு. ஆமா, இப்ப இது என்ன? நீங்க வந்து என்ன பயமுறுத்துறீங்க. பாருடா, ஆரம்பிச்சுட்டா. நான் உன் மேல அக்கறையா பேசுறேன், ஆனா நீ நான் பயமுறுத்துறதா நினைச்சிட்டு இருக்க. பின்ன என்னவா? என் மேல கவனம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக இத்தனை நாள் நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? முன்ன என் கூட எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கேன்னு எதுக்காக சொல்லல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அப்ப இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அப்படி இருந்தேன். என்னால உன்னை திட்ட முடியலையே. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப ரொம்ப பயந்து இருந்தேன். அதான் கோவப்படுற மாதிரி நடிச்சனே. அப்படி நடிக்கும் போது நான் மாட்டிக்க கூடாது இல்லையா? அதோட நீ எப்ப பிரெக்னன்ட்னு கேள்விப்பட்டனோ அப்பவே இந்த ஆக்டிங்ல குப்பையில தூக்கி போட்டுட்ட. இனி கோவப்படவே மாட்டேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு அன்னைக்கே மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. போச்சுடா, அவன் நேரம் இங்கதான் வரான். யாரு? உன் குழந்தையோட அப்பா உன்னை பார்க்க தான் நேரம் இங்க வரான். அம்மா, எனக்கு இங்க என்ன வேலை? இப்ப பேசணுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.